அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் ரவா கேக். ரவா கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்பவே சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரவா கேக் எப்படி ஈஸியான ஸ்டெப்ஸை வச்சு செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பட்டர் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து 1 ஹவர் முன்னாடியே பட்டரை எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா விஸ்கை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். அதுவும் 100 கிராம் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். விஸ்கு வச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது ரவா 100 கிராம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சதுக்கப்புறம் கோவா 100 கிராம் சேர்த்துக்க போகிறேன். அதே போல் மைதாவும் 100 கிராம் சேர்த்துக்க போகிறேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்குறோம் இல்லையா, முட்டை நம்ம நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பொங்க பொங்க நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். கேக் ஹார்டாகவே இருக்காது. ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 அன் ஹவர் இதை நான் கலந்து வச்சேன். அவ்வளோதான். இப்போ மைதாவும் கலந்தாச்சு. மைதா நம்ம கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கிறது நல்லது. ஒரே அடியாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப விஸ்கை வச்சு இது பண்ணும்போது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பால் 75 ml சேர்த்துக்கிறேன். இப்போது பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து வச்சிடலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேன் ரெடி பண்ணிடுவோம். இப்போது ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் தடவிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி பட்டர் தடவிக்கலாம். இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி பட்டர் தடவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் முழுசாக ஆட் பண்ணோன்னே எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க, ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும் கேக் செய்கிறதுக்கு. ஆக்சுவலாக ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா கேக் ட்ரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து பெருசு. ஸோ அதனால் கடாயில் வைக்க முடியாது. அதனால் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இந்தமாதிரி அலுமினியம் பாத்திரம் வைக்கும்போதோ இல்லை சில்வர் பாத்திரம் வைக்கும்போதோ நம்ம அடியில் உப்பு இல்லைனா மண் சேர்த்துக்கிறது நல்லது. இல்லைனா அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தீஞ்சிடும் சட்டி. இப்போ 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை நம்ம உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் நம்ம பேக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 40 நிமிஷம் பேக் பண்ணோன்னா இது 40 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அருமையாக வந்திருக்கு கேக்கு. நல்லா ஒப்பி வந்திருக்குது. நாங்கள் கேக் பார்த்திங்கன்னா ட்ரேயில் 1/4 பங்கு தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் ஹாஃப் மேலே ஒப்பி வந்திருக்குது. அந்த பேக்கரி பக்கத்துலாம் போகும்போது ஒரு அருமையான அந்த கேக்குனுடைய வாசனை வரும். அவங்க பேக் பண்ணும்போது தான் அந்த வாசனை வரும். அந்த வாசனை இதில் வருது. ரொம்ப அருமையான மனம் வருது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்த மாதிரி ரவா கேக், அதாவது பால்கோவா போட்டு ரவா கேக் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து நம்மளோட அவுட்புட் கண்டிப்பாக வரும். இன்புட்டை பொறுத்து தான் அவுட்புட் இருக்கும். ஸோ எங்களோட இன்புட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அவுட்புட் கிடச்சிருக்கு. பாருங்கள், கேக்கை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருக்குது. அருமையாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. சூடாக இருக்கிறதுனால லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது. ஆறிடுச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு தேவை. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.